போகல வண்டி எடுத்துகிட்டு சுடு விட்டு அந்த வண்டி எடுத்துகிட்டு அது டீசல் எடுக்கணும் பாரு. ஒரு அரை மணி நேரம் இருக்குது. ஆம்பு கலப்புறது எடுத்துகிட்டு விட்டு வரலாம். இது கொஞ்சம் எடுத்துகிட்டு பேசிவிடு போகல. ஓகே நண்பா, ஒரு அரை மணி நேரம் உழவு இருக்குது. நீ காலையிலேருந்து நானும் கோகுலும் 10 பைசா பிரயோஜனம் இல்லை. அப்படியே எடுத்து போதும். வேஸ்ட் எடுத்துகிட்டு போகல ஒருத்தர் தொடச்சி விடு. டீசல் எடுக்குன்னு பார்க்கலாம். டேய் கம்மன்ற டிஷ் டிஷ் ஒரு பாயிண்ட் பிளிம்பாவது ஓட்டிடலாம். ஒருத்தர் தொடச்சி போகல எடுத்துகிட்டு போகலாம். ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்குறோம்னா, நிறையா பேர் இந்த வண்டியை பற்றி ஃபீட்பேக் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ப்ரோ. வண்டி சூப்பராக இருக்குது ப்ரோ, எடுங்க யாரும் என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. சேடைக்கெல்லாம் வந்து தண்ணி உள்ளே போதாத மாதிரி பக்காவாக நல்லா ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துருக்குறான். தெரியுதா? இந்த இடத்துல இந்த சேத்துல அடிக்கடி எல்லா வண்டியிலும் ஆயில் சீல் பிடுங்குதுங்கிறாங்க. இதில் வந்து அந்த கம்ப்ளைண்ட் இல்லை. அதனால் வந்து நீங்கள் துணிஞ்சு எடுக்கலாம் ப்ரோ. இதுக்கு அதே மாதிரி பேக் வெயிலில் ஆயில் சீல் போயிருந்துங்கிறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக பாருங்கதா கிரீஸ் அடிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கிரீஸ்க்கு மட்டும் ப்ராப்பராக அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பேரிங்கெலாம் போகவே போகாது ப்ரோ. நாம் யாரும் அதை பண்ணுறதில்ல. அப்புறமேட்டு கேட்டால் பேரிங் அடிக்கடிக்கு போகுது, ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் மேக்ஸிமம் வந்து கிரீஸ் மட்டும் மெயினாக பார்த்துக்காங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா அருமையாக இருக்குது ப்ரோ. வண்டியெல்லாம் நம்ம குறை சொல்லவே கூடாது, நல்லா இழுவை. ஒரு நம்பர் இன்றைக்கி கூட கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, ப்ரோ பிடி RPM ஸ்லோவாக இருக்குதுன்ட்ருக்காங்க. ஆனால் நல்லா தான் ப்ரோ இருக்குது, எங்களுக்கு அப்படி ஒன்றும் தெரியல. அவர் என்ன கம்பெனி முன்னாடி இதுக்கு முன்னாடி வச்சுருந்தாருன்னு தெரில. அதனால் இப்போ அவர் ஸ்லோவாக இருக்குதா என்னன்னு தெரில ப்ரோ. நாங்கள் இன்னும் ரொட்டேட்டர் மாட்டின வாட்டி அதோட ஃபுல்லு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ப்ரோ. எடுப்பலாம். ஓல்டே நானும் வரேன். அப்பா, இந்த லிவர் தானே பெரிய தலைவலியாக இருக்குது. போலாம். எப்படியா அரை மணி நேரம் தான் வருங்கிறாங்க. போதும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். நான் என்ன ஐடியா பண்ணேன், சரி வேலை எது இல்லைண்ணா வண்டியெல்லாம் கழுவலாம் பம்பு மாட்டி அப்படின்னு ஐடியா பண்ணேன். வேறு விட பார்த்துக்கலாம். போகல நீ ஓட்டுறது வந்து ஒரு 175 நல்லா ஓட்டுறேன் நிறையா பேர் சொல்கிறாங்க. இன்னும் சின்ன சின்ன நுணுக்கம் வரணுமா, விளையாட்டு போக்கில் ஓட்டுறியான் சொல்கிறாங்க. ஓகே அப்புறம் 3 நாளாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ தான் வந்து மழை, நேற்று இன்றைக்கி தான் மழை இல்லை. ஒவ்வொரு ஏரியாவில் கேட்டால் மழையே பெய்யல ப்ரோங்கிறீங்க. எங்களுக்கு என்னன்னு தெரில, வானத்தில் கூட ஓட்ட விழுந்து போச்சு என்னன்னு தெரில, மழையாக பேஞ்சு தள்ளுது. அடுத்த வாரத்தில் இருந்து வேறு கடலக்கா பிடுங்குவாங்க. அவங்கெல்லாம் எப்படி கடலக்கா பிடிங்க கொடியை காய வைப்பாங்கன்னு தெரில போ. நிறைய நண்பர்களுக்கு இந்த பரம்பு எப்படி போடுறதுன்னு கேட்குறீங்க ப்ரோ. ஓகேவா? இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து 3க்கு 3 எல்லாம் இங்கே வந்து அப்படியே பாக்ஸ் பண்ணிட்டோம் ப்ரோ. பாக்ஸ் பண்ணி 2 அலையும் அடைச்சிட்டோம். அடைச்சி ஃபுல்லாக வெயிட்டு தென்னம்மம் எல்லாம் இங்கே வச்சுக்காங்களேன், ஒரு ஆள் தூக்கத்தக்கன்னு இருக்கும். அது மாதிரி போட்டு இதிலே வந்து நாங்கள் மண்ணும் தள்ளிக்குவோம், நிறவரத்தில் எல்லாமே யூஸ் பண்ணிக்குவோம். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பரம்பு போட்டுருக்கிறதே தெரியாது. அந்த மண்ணாக இருக்கிற பிறகு நீட்டமாக அதுதான் வந்து பரம்பு. வெளியே எடுத்து போட்டால் தான் தெரியும், ஏன்னா அந்தளவு அமைப்பாக போட்டுக்கிறோம். வெளியே யார் பார்த்தாலும் அது பரம்பு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைப்பாக போட்டுருக்கிறோன்னு வச்சுக்காங்களேன். அங்கே நிறவரம் இருந்துச்சுன்னா எடுத்து போட்டு நிறவமாக உங்களுக்கு அந்த வீடியோவாக மேக் பண்ணி போடுறோம். அதெல்லாம் சாப்பிட்டாச்சு. எப்படி இருந்தால் மனசம்பாவம் எப்படி ஆகிட்டா இருக்கு. போலாம் ரை கரெக்டாக எல்லாம்
காலேஜ் பஸ் விட்ற டைமிங்காக போய் வச்சுருக்கா. இதில் கட் ஆகணும். மாட்டேர் ஓட்டு வரல அவர் வீட்டுக்கு. ஏன் நின்றுக்கிட்டீங்க சேகரது இந்த மட்டும் அப்படியே ரோட்டில் பொங்கின்னு வந்து இப்பயே முல்ல போகுது. அந்த இண்டிகேட்டர் எங்கே எஸ்பாலத்தில் போட்டியா ப்ரோ? இண்டிகேட்டர் போட்டு கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் வந்துட்டோம். போடுறான், ஆனால் ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம கோகுல் மறந்துடுறோம். ஞாபகம் மருதி வர வர அதிகமாகுது. என்ன பண்ணலாம்? நாம் ஒன்று சொன்னால் அவன் ஒன்று செய்கிறான். எதுங்கண்ணா? ஓகே 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 ஓகே. எல்லாம் முடிஞ்சுதானா? ஆ ஆமாம் சரி வாங்க, அதில் நிற்கிற வாங்க. அதுக்கிட்ட உடச்சு விட்டுருக்கிறாராம் எந்த வயலு அப்படியே நேரம் போகும். கீழே தானே பிள்ளைங்கடா ஓட்டுறது ஆடு கட்டி கல்லுக்கிட்ட உடச்சு விட்டுருக்குதுன்னா அந்த வயலு. ஓகே ப்ரோ, நல்லா வசமாக நானும் கோகுலும் வந்து மாட்டிக்கிட்டோம். பூரா பில்லுகாடு. வீட்டில் வேறு கம்மியாக தான் இருக்குது. எந்தெந்த வயலும் தெரில. அவர் வருத்தம். இந்த வயலும் அதான் தருவேன் திருப்ப. ஓகே இதே அப்பா வருத்தம் அண்ணாக்கா வருத்தம். அப்படியே ஆப்பிள் வருத்தம். பாடா ப்ரோ, இது வந்து காடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இப்போ 8-9 வருஷம் கொஞ்சம் அண்ணன் தம்பி ப்ராப்ளத்தால் இந்த வெயில் வந்து ஓட்டாத கடந்துச்சு ப்ரோ. அது இன்றைக்கி தான் வந்து சொல்யூஷன் ஆடு முடந்து இருக்குது. வெயில் பார்த்தா தெரியும். 8 வருஷம் அந்த மாடு தான் மேயும். அவர் மாட்டே இருக்காரு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த அவர் பார் ஓட்டுறத கடைசி வீட்டில் அட்டாச் பண்ணியிருப்போம்ல, அவர் தான் ப்ரோ. இது என்ன கீரில் ஓட்டணும்னு வச்சுக்கா? என்ன கீரில் ஓட்டுவேன்? M2 M2ல் 1500 RPM கொடுத்து ஓட்டுறேன். ஏன்னா ஒரு சைடு தான் கிழிச்சு போட முடியும்னு நினைக்கிறேன். அப்புறம் காயின்னு நினைக்கிறேன். 2 சைலுக்கெல்லாம் குட்டாங்கட்டாது. குட்டாங்கட்டெல்லாம் 2 சால் போட்டு வைக்க போடலாம். குட்டாங்கட்டினா ஒரு சால் பார்ப்போம். பேசிக்கலாம். என்ன இப்போ ஒரு ஏடையாக வராதுன்னு நினைக்கிறேன். நுணுக்கமாக தான் வரும். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே ப்ரோ, அதுங்காட்டியும் அந்த வயல் இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதான். அதனால் நம்மளை வேறு வயலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. எதுன்னு இது 2மா? இது யாருது? உங்களுதா? எந்தெந்த வயலா? அந்த மேல் வயலா? அது ஒன்று அது கீழே ஏதோ அந்தானுக்குதா? அது பூண்டு அதிகமாக மாட்டேங்குது. அதை ஓட்டிட்டு வந்துடலாமா? பூண்டு கட்ட இதுலேயே போயிடலாமா? அதுக்கு எதுவும் தானே அங்கே போய் ஏறணுமா? ஆடா அங்கே இருக்குது சோளக்கட்டை. நாங்களோட இந்த வயலான்னு இந்தியா இருக்குது. 4 ஏக்கரா இருக்குது. ஓ ஓட்டணும். இப்படியே வந்துட மாட்டேது. இப்போ இதுக்கு வந்துட்டு மாட்டேங்குதா? தெரியும் அவன் வந்துருப்பான். நான் இன்னும் வரவே இல்லை. அவனுக்கு தெரியும். 2 சால் ஓட்டலாமா? ஒன்றா ஓகே ஓடு. நானே இறங்கிட்டா கோகுல. ஐபஸ்லேயே ஓட்டிக்கா. சோளக்கட்டை தானே. ஓகே ப்ரோ, அந்த பில்லுகாடு ஓடிச்சிடுவான்னு பார்த்தோம். பில்லுகாடு இல்லை, சோளக்கட்டை. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
5 RPM ப்ரோ, ஹைபஸ்ட்டு 4 wheel drive ஆனு. கியர் இழக்கிறதுக்கு இன்னொருத்தன் வரதா வர சொல்லிட்டா? என்னடா கியர் போட முடியலங்கிற எல்லாம் ஒரு மாதம் நர்ஸுங்களை பார்க்கவும் ஒன்றும் பண்ண முடியலடா உன்னால். ஓகே ப்ரோ, நம்ம கோகுல் எப்படி ஓட்டுறான்னு பாருங்கள். நல்லா தான் ஓட்டுவான். இதெல்லாம் மட்டும் பாருங்கள், அரை வயலே பிடிப்பான். வயல் வரப்பங்க இருக்குது, அவன் எங்கே பிடிக்கிறான்னு பார்த்தீங்களா? நிறையா நண்பர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க ப்ரோ, அந்த வண்டி எப்படி இருக்குது, எடுத்தால் நல்லா இருக்குமா ஓடுமான்னு. ப்ரோ தைரியமாக எடுங்க ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். நான் வந்து பொய் சொல்ல கிடையாது. வண்டி நல்லா தான் இருக்குது. ஒவ்வொருத்தர் வந்து இது நல்லா இல்லை அங்கங்கன்னு சொல்லுவாங்க. வண்டிலாம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. டீசல் வந்து ஆவரேஜாக 4 to 4.25 லிட்டர் எடுக்குது. ஒரு ஆவரேஜான நார்மலான உழவுக்கு. இது வந்து நாங்கள் 1500 RPM ஓட்டுறதுக்கு சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் என்னங்கிறா 1200 RPM ஓட்டுறேன், 1300 RPM ஓட்டுறேங்கிறாங்க. அது ஓடினா வேணால் 3.5 லிட்டர் குடிக்குதா என்னன்னு தெரில ப்ரோ. அப்படி ஓட்டுறதுலாம் பிரச்சனை இல்லை, ஆனால் இன்ஜினுக்கு சேதாரம் அதிகம். அதே மாதிரி கலப்பையை தூக்கி ரிவர்ஸ் போகும்போது போய் வண்டி நின்ன வாட்டி கலப்பையை இறக்கணும். ஓகேவா? ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வண்டி நேரத்தங்காட்டியுமே கலப்பையை போட்டு அடிச்சுக்கிட்டு போவாங்க, பின்னாடி தள்ளிக்கிட்டு போவோம். அப்போ என்ன ஆகும்னா கை செட்டெல்லாம் ரொம்ப வீக் ஆகி போயிடும் ப்ரோ, சீக்கிரம் தேய்மானம் ஆகி போயிடும். இப்போ ஸ்ப்ரிங் கலப்பையில் ஒரு நண்பர் கேட்டிருந்தார். அவர் என்ன கேட்டிருந்தார், ப்ரோ ஏன் வந்து ஸ்ப்ரிங் கலப்பையில் அதிகமாக ஸ்ப்ரிங் கட் ஆகுது அப்படின்னு கேட்டிருந்தார். அவர் கேட்ட கொஸ்டின் அருமையான கொஸ்டினு. உங்களுக்கு அதுக்கு காரணம் தெரிஞ்சால் கூட சொல்லுங்கள் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஒரு காஞ்சி காடு ஓட்டினா ஸ்ப்ரிங் கட் ஆகும். ஸ்ப்ரிங்குக்கு ஒரு டைமிங் தான், ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தான். அதுக்கு மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ப்ரிங் வந்து கட்டு விட்டு போயிடும். கட்டு விட்டு போயிட்டால் ஒரு வஞ்சான காட்டில் ஓட்டினோம்னா என்ன ஆகும்னா ஸ்ப்ரிங் வந்து ஆம்பு வந்து டப்புன்னு அடிக்கும். அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தேய்மானத்தினால இருக்குது, கல் மாட்டினதுனால கட் ஆகுது, நிறையா காரணம் இருக்குது. ஆனால் புது ஸ்ப்ரிங்கும் அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது. ஒரு வருஷமாச்சும் நல்லா தாங்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஓட்டினா கூட ஒரு 4-5 செட்டு கத்திக்கு தாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஓகே நண்பா, நான் ஒன்று கேட்கணும்னு நடத்திக்கிட்டு இருந்தேன். எல்லா வீடியோலையும் மறந்து போயிடுறேன். இந்த ஒரு 10 வீடியோவுக்கு முன்னாடி கமெண்ட் ரீட் பண்ணி நிறையா வீடியோ சொல்லியிருப்பேன். அதுக்கு முன்னாடி 10-15 வீடியோவுக்கு முன்னாடி கமெண்ட் ஃபுல்லாக ரீட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. கமெண்ட் ரீட் பண்ணி என்ன சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் வந்து ஆன்சர் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு சில நண்பரை வந்து கமெண்ட் தேவையில்லைங்கிறாங்க. நீங்கள் கமெண்டில் கேளுங்க ப்ரோ, கமெண்ட் ரீட் பண்ணி சொல்கிறது நல்லா இருக்குதா இல்லை இதே மாதிரி போடுறதா என்னன்னு சொல்லுங்க ப்ரோ. அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ மேக் பண்ணுறேன் ப்ரோ. உண்டு இப்படி தான் வளா பிரிப்பியா? உள்ளே கட் பண்ண நல்லா பிடிச்சிக்கிறத. ஒரு 3 வேளா பிடிக்கூடாது இந்த வயலா, 2 வேளாவாக பிடிச்சி போடணும். ஆனால் இது இன்னொரு வேளா சேர்த்து போட்டு பிடிச்சிருக்கணும். இவன் 2 வேளாவாக வயலை முடிச்சுட்டான். இப்போ பாருங்க தன்னைப்பால் உள்ள சுருங்கிக்கும். இப்போ இதில் இன்னொரு படுத்தாங்கன்னா வந்துடும். ஆனால் நாம் சொல்லலாம் அதை பண்ண மாட்டான், அங்கே தான் போவான். நான் கூடையே இருந்தாலும் எப்படி தான் சொல்லி தரது. சரி இதுக்கு மேலே திட்டுனா அழுந்துருவான்னு சொல்லிட்டு நானும் கம்முன்னு இருந்தா அது இன்னும் ஒரு சிலதெல்லாம் போக காட்டுக்கார 4 பேர் வந்து திட்டினாங்கன்னா தான் அப்போ தான் அவனுக்கு தெரியும், அண்ணன் மட்டும் தெரியாது. இதுக்கு இந்த வண்டி தானே ஓட்டுறான், அந்த வண்டிலாம் கலப்பை மாட்டான். அது இது எவ்வளோ விட்டாலும் ஒரே மாதிரி இழுத்துக்கிட்டு போயிடுது. அது ஒரு லிமிட்டுக்கு மேலே விட்டு சுற்றி இழுக்காது இல்லை. இந்த 4 வீலும் இழுத்துக்கிட்டு போகிறதுனால இப்போ ஓட்டி போடுறான். அது இப்படி ஓட்ட முடியாதுன்னு வச்சுக்காங்களேன். ஆனால் டாப் இல்லாதனால எடுக்க மாட்டேங்கிறான். பின்படி டாப் வச்சு கொடுத்தா தான் ஓட்டுவான். ஓகே ப்ரோ, பார்த்துக்கிட்டிங்கன்னா இது 2வது சாலுக்கு எல்லாம் ரொம்ப பில்லு கட்டுது. அதனால் அந்த கோகுல் வந்து தூக்கி ஆட்டுருந்தான் எல்லாம் கொட்டும், ஆட்ட மாட்டேங்கிறாரு. சிரிக்கிறது பாரு, கள்ளக்கொட்டை ஆட்டம். ஆட்டு இப்போ இந்த இடத்துல குட்டான் இருக்குதுல்ல, அதை என்ன பண்ணுவார்னா ரிவேர்ஸ் வந்து அந்த குட்டானை உடச்சிட்டு
திரும்பி இறங்கி போயிடுவார். இப்போ அந்த இடத்துல குட்டானே இறக்காதுன்னு வச்சுக்காங்களேன். ஒரு குட்டான் கட்டுச்சுன்னா வந்து குட்டான் இல்லாத உழவு ஓட்டினோம்னா இப்படி தான் ஓட்டி ஆகணும். அந்த இடத்துல தூக்கி விட்டு அந்த பில்லை பிடுங்கி விட்டு திரும்பி ரிவர்ஸ் போட்டு எடுத்தோம்னா அந்த குட்டானெலாம் க்ளீனாக உடஞ்சி போயிடும். காட்டை பார்த்தா சுத்தமாக இருக்கும். இதெல்லாம் இப்படி இல்லாத இன்னும் வந்து 5-6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, குட்டான் வந்துச்சுன்னா அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க. காட்டெல்லாம் பார்த்தா வெறும் குட்டானாவே தான் இருக்கும். நாளைக்கு ரொட்டேட்டர் ஓட்டும் போது அந்த இடத்துல சோளம் முளைக்காது. அதனால் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதனால் இது மாதிரி குட்டானை உடச்சிட்டு ஓட்டிட்டா காட்டை பார்த்தா சுத்தமாக இருக்குன்னு வச்சுக்காங்களேன். இந்த வயல் ஓட்டிட்டு கோகுல் இந்த வயல் 2வது சாலை கிட்டத்தட்ட வந்துட்டான். அவ்வளோதான், இன்னும் ஒரு 3 வித்தாக இருக்குது ப்ரோ. ஆளையும் மூஞ்சியும் பாருங்க, அப்படியே லைட்டாக சிரிக்கிறான். அப்படியே புன்சிரிப்பில் போயிட்டு இருக்கிறான். அதனால் வந்து இந்த வண்டியை பற்றி நிறையா பேர் கேட்குறீங்க ப்ரோ. அதனால் கண்டிப்பாக எடுங்க, இந்த வண்டியை பற்றி துணிஞ்சு எடுங்க. வண்டியால் எதுவுமே கம்ப்ளைண்ட் இல்லை, நல்லா இருக்குது. சேடைக்கெல்லாம் சூப்பராக இருக்குது, ஒன்றும் தப்பு சொல்லக்கூடாது. மித்தபடிக்கு கலப்பைக்கு அருமையாக இருக்குது. இது மாதிரி நான் ஒவ்வொரு நண்பர் என்ன சொல்கிறீங்க, இந்த மூளைக்கு மண் தள்ளுறதுக்கெல்லாம் தகுடு போட்டிருக்குறோங்கிறீங்க. நாங்கள் வந்து தகுடு கிடையாது. இது மாதிரி எல்லாம் எங்களை வந்து மாதிரி செஞ்சு அதில் தான் வந்து நாங்கள் போட்டிருப்போம்னு வச்சுக்காங்களேன். அதனால் அது ஏரியாவுக்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் போடுவீங்க. அதனால் அதை பற்றி ஒன்றுங்க தப்பு இல்லைன்னு வச்சுக்காங்களேன். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1500 இது வேணால் குறைச்சலே இல்லை. அப்போ 1500 RPM ப்ரோ. 1500 RPM ஐபஸ்ஸில் ஓட்டிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து மணல் மாதிரி கிடக்கிறதுனால எப்படி சொல்கிறது, ஐபஸ்லேயே ஓட்டிக்கிறேன். இல்லைனா வந்து M2 தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், ப்ரோ பைசான் பை வந்து யுவோடெக் ப்ளஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ப்ரோ, நாங்கள் ஓட்டின வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து எப்படி அவர் எது பிடிஓவுக்கு சொல்கிறாரு ப்ரோ. ஆனால் வந்து நாங்கள் வந்து பிடிஓ ஓட்டல இன்னும். சாம்பிளுக்கு தான் அன்றைக்கி அந்த தம்பி ஒரு 10 நிமிஷம் ஓட்டிருப்பானாட்டு தான் அதை எடுத்து எப்படியோ இன்ஸ்டாவில் ஒரு பார்த்துட்டார் ஒரு நண்பர். அவர் வேறு கேள்வி கேட்குற, எங்கே ப்ரோ ரொட்டேட்டர் ஓட்டிட்டீங்க எனக்கு போடலன்னு. நான் அது ஃபுல்லாக வண்டியை பற்றி கொஞ்சம் தெரியணும் ப்ரோ. சும்மா எடுத்த உடனே நான் ரொட்டேட்டர் மாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடாதுல்ல. ஃபுல்லாக அதை பற்றி எக்ஸ்பிளைனாக தெரியணும். தெரிஞ்ச வாட்டி தான் அதுக்கு வந்து நம்ம ஃபுல் டீட்டெயில் கொடுக்கணும்னு வச்சுக்காங்களா. சும்மா வந்து கட்டு கொடுக்கக்கூடாது ப்ரோ. ஓகே ப்ரோ, அவ்வளோதான். ஒரு ஆம்பு கலப்பை ஓட்டுறது இவ்வளோ தான். இந்த ஆம்பு கலப்பை எதுக்கோசரம் எல்லோரும் கேட்டு ஓட்டுறாங்கன்னா, இந்த ஓரம்பாரம் வர்றதெல்லாம் வந்து ஆம்பு தூக்கி விடாது. ஓரளவு சுத்தமாக இருக்குன்னு வச்சுக்காங்களா. நீட்டாக ஒரு பார் போடுறதோ எதுக்குமே வந்து மண் ஃப்ரீயாக வரும். அதுக்கோசரம் தான் வந்து இந்த ஆம்பு கலப்பு கேட்பாங்க. ஸ்ப்ரிங் கலப்பில் எங்கள் ஊரில் அதிகம் மேக்ஸிமம் யாருமே கேட்குறதில்ல. எல்லாமே எடுத்துக்கிட்டால் ஒன்லி ஆம்பு கலப்பு தான். ஸ்ப்ரிங் கலப்பிலாம் வேலையே இல்லை ப்ரோ. அவ்வளோதான், கடைசிட்டு வரோம். ஏதோ இன்றைக்கி எங்கள் ஊரில் ஏதோ அதிசயமாக மழை இல்லை. மழை இருந்திருந்தால் வம்பா போயிருக்கோம். ஏதோ இன்றைக்கி மழை இல்லைன்னா இந்த வயல் ஓட்டி போட்டதெல்லாம் பில்லெல்லாம் சுத்தமாக பட்டாகி போயிடும். மழை வந்துச்சுன்னா எல்லாம் போக்கு தெளிஞ்சிக்கும். போகலாம். ஓகே நண்பா, வீடியோத்துடன் முடித்து கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய். இந்த கமெண்ட் ரீட் பண்ணி சொல்லலாமா இல்லை கமெண்ட் ரீட் பண்ண வேணாமான்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் ப்ரோ. ஏன்னா நான் ஒரு சில பேர் வந்து கமெண்ட் ரீட் பண்ண வேணாங்கிறீங்க, ஒரு சில பேர் வந்து கமெண்ட் ரீட் பண்ணுங்கிறீங்க. அது இந்த வீடியோ கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ ஒரு 15 வீடியோக்காக நான் கமெண்ட் பற்றி கொஞ்சம் பேசவே இல்லை. நான் அப்படியே வீடியோ எடுத்து அப்போதைக்கு பார்க்குற கமெண்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் கோகுலை பற்றி கேட்டிருக்கிறீங்க. அவரெல்லாம் சிங்கக்குட்டி நல்லா தான் ஓட்டுறாரு, ஓரளவு ட்ரைனிங் ஆகிட்டார். ஆனால் வந்து 2 வீல் டிரைவ் தான் ஓட்ட மாட்டேங்கிறாரு. உழவு ஓட்டினா 4 வீல் டிரைவில் தான் ஓட்டு வரான். 2 வீல் டிரைவில் ஓட்ட மாட்டாரான். ஏன்னா வண்டி இழுக்க மாட்டேங்குதான். ஆகும்போது இவனுக்கு ஓட்ட தரல, இவன் வண்டி குறை சொல்கிறான், வண்டி இழக்க மாட்டேங்குதுன்னு. ஆமாம், நான் அப்படி தான் சொல்கிறான். ஆனால் அந்த வண்டி இழக்க மாட்டேங்குதுங்கண்ணா. ஆகும்போது டே நீ தப்பாக ஓட்டுறடா அப்படின்னா, இல்லைண்ணா வண்டி இழக்க மாட்டேங்குதுண்ணா. பைசான் பை இழுக்கலையும் ஆம்பு கலப்பிக்கு. இந்த வண்டி வரவும் தான் இதில் பிடுங்கணும், அதுக்கு முன்னாடி எதில் ஓட்டணும்? ஐயோ கடவுளே. ஓகே நண்பா, பாய். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஆனால் வந்து ஆம்பு கலப்பிக்கு வரும் லோடே இல்லாத அப்படியே 14 RPMனா 14 RPM அப்படியே ஸ்டாண்டர்டாக ஓடிட்டு இருக்குது. கொஞ்சம் கூட இதாகிறதே இல்லைன்னு வச்சுக்காங்களேன். ஓகே ப்ரோ, ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நம்மளால் முடிஞ்சது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ப்ரோ. பிள்ளை பிடிங்க விட்டீங்கன்னா போகலாம். ஓகே ப்ரோ, இதே மாதிரி வந்து ஓட்டிவிட்டு காட்டு விட்டு வெளியே போகும்போது வந்து அடுத்த சைட்டுக்கு போகிறதா இருந்தால் அந்த பிள்ளைலாம் தள்ளி விட தேவையில்ல ப்ரோ.
இந்த சைட்டுக்கு போவாது இந்த வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆனாலும் சரி இந்த நிறுத்தி இந்த பில்லெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டு போங்க ப்ரோ. எடுத்து விட்டு போனீங்கன்னா கொண்டு போய் நம்ம வாசல்லையோ வீட்டுக்கு முன்னாடி நிறுத்துறதுக்கோ கொஞ்சம் எல்லாம் வதன்னு எல்லாம் பில்லு நம்ம காட்டெல்லாம் முளைக்காது. மேக்ஸிமம் வந்து இதெல்லாம் வெளியே எடுத்து விட்டு போயிருங்க ப்ரோ. ஓகேவா? அவ்வளோதான் ப்ரோ. இதை வந்து நீங்கள் ரொட்டாட்டர் ஓட்டினீங்கன்னா சைடில் பில்லு மாட்டிகிட்டு வரும், 5 களை போட்டினீங்கன்னா சைடில் பில்லு மாட்டிகிட்டு வரும். இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு எல்லாம் பிடுங்கி விட்டு சுத்தமாக எடுத்துகிட்டு போங்க, நல்லாயிருக்கும். இதே பாருங்கள், இங்கே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா? இந்த கம்பெனியில் வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணாங்க. ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்து அதே வாசரை வச்சு டைட் பண்ணி விட்டாங்க. அதை ஆயில் சர்வீஸ் பண்ணும்போது புது வாசரை மாற்றணும். ஆனால் மாற்ற விட்டதுனால இப்போ அதில் லீக்கேஜ் ஆகுது ப்ரோ. போலாமா கோவில்? முடிஞ்சுதா? எடுப்பலாம். வீட்டுக்கு தான் போகணும். இங்கடா கோவில்? தா கோவிலுக்கு ஏதோ ஒன்றுனா உடனே வந்து என்னன்னு அவனோட காட்டி போடணும் ப்ரோ. காட்டுலாம் வச்சுக்காங்க, அவனுக்கு தூக்கமே வராது. அது காசு இல்லை. போகலாம், வீட்டுக்கு போகலாம். எப்போ இது கட்டாச்சு? சிம்பிள் கட்டாச்சு இல்லை? இது டீசலு எப்போ கட்டாச்சு? பார்க்கவே இல்லை நீ? சரி போ, பார்த்துக்கலாம். ஓகே நண்பா, இப்போ 1.5 மணி நேரம் ஓட்டணும். இதுவும் கடை, என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லை. ஒரு 5000 வசூல் வந்துச்சுன்னா 20,000 ரூபாய்க்கு அந்த டீசல் அடித்து கடனாக ஓட்டி விட்றோம். இதே மாதிரி தான் எல்லா வண்டிக்காரரும் இறப்பேன்னு நினைக்கிறேன். நாங்கள் படுற கஷ்டம் தான் ஒவ்வொரு டிராக்டருக்காரரும் வாடகை ஓட்டுறனோட டிராக்டருக்காரர் பாருங்கள். இவன் என்ன பண்ணிட்டான், இப்போ எனக்கு தெரியாத ஒரு செகண்டில் கலப்பை இறக்கி கீழே ஏற்றிட்டான். என்னன்னா செவப்பில் வரல மேலே தூக்கிட்டு வந்துருந்தான். நான் பார்த்தா திட்டுவான்னு சொல்லி உடனே செவப்பில் வர கீழே இறக்கி விட்டுட்டு கருப்பில் வர ஏற்றிக்கிட்டான். என்ன வேலை பார்க்குறான் பார்த்தீங்களா சத்தம் கோத்துக்குள்ள. ரோடு ரன்னிங் போகும்போது ப்ரோ இது மாதிரி வந்து சிகப்பை வந்து கீழே க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. கருப்பில் வரல ஃபுல்லாக தூக்கிக்காங்க. இல்லைன்னா வச்சுக்காங்க ஃபுல்லாக வந்து சென்சிங் வந்து ரொம்ப மைனூரிட்டாக கொடுத்துருப்பாங்க. ஒரு புளியில் வேகமாக போய் ஒரு ஸ்பீடு பிரேக்கில் ஏறி அடிக்கும் போது வந்து உள்ள சென்சிங் வந்து கட்டாகி போயிடும், இல்லை வளைஞ்சி போயிடும் ப்ரோ. அதனால் வந்து ரோட்டில் வந்து சிவப்பில் வர யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி ரொட்டாட்டர் ஓட்டும் போதே சிவப்பில் ஒரு யூஸ் பண்ணி தூக்காதீங்க. கருப்பில் வர தூக்குங்க. சிவப்பில் ஒரு யூஸ் பண்ணி தூக்குனீங்கன்னா உள்ள சென்சிங் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ப்ரோ. இப்போ அதுக்கு தான் கோகுல் உடனே ஓகே திட்டிப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே மாதிரி இந்த சென்சிங் ஹோல்ஸ் வந்து 2 ஹோல்ஸ் இருக்குது ப்ரோ. அது எதுக்கு கொடுக்குறாங்கன்னு நிறையா பேர் கேட்குறீங்க. அது வந்து கலப்பையை வச்சா மட்டமாக இருக்கணும் ப்ரோ. அதாவது இங்கேயும் இதுவும் ஒரே மட்டமாக இருக்கணும். அப்போ தான் வந்து சென்சிங் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒன்று இப்படியும் இருக்கக்கூடாது, ஒன்று இப்படி குத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. மட்டமாக இருந்தால் தான் சென்சிங் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அவ்வளோதான். வேறு இந்த பரம்பு நீ நிறைய ஒரு வேலை இல்லை ப்ரோ. நிறைய ஒரு வேலை இருந்தால் தான் உங்களுக்கு எடுத்து போட்டு அதை கிளியராக வீடியோவில் மேக் பண்ணி போட்டிருப்போம். வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். ஏதாச்சும் இந்த மாதிரி டவுட் கேட்டிங்கன்னா தான் வண்டியை பற்றி தான் கேட்குறீங்க, தயவுசெய்து எடுங்க. 4 எடுங்க. 45 HP வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 5 ரூபாய் வச்சுருந்தீங்கன்னா யுவோட் எக்ஸ்பிரஸில் 4 டிரைவ் எடுங்க. 2 வீல் கிளச் வண்டியாக எடுங்க. எஸ்யூ வால்வு இருக்கிற மாதிரி பார்த்து எடுங்க. நல்ல மைலேஜ் ப்ரோ. வண்டியாக அடங்காத போகுது, தைரியமாக எடுக்கலாம். யாரோ சொல்லிட்டு போகிறாங்க ஜாண்டியர் 50 டிக்கு இது நல்ல கான்ஃபிகரேஷனான வண்டி. ஏன்னா அதில் வேணும்னா ஆப்ஷனில் வேணும்னா 50 இ எடுக்கலாம், சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸ் கூட எடுக்கலாம். இது வந்து காலர் ஷிஃப்ட்டு, சிங்க்ரோமஸ் கிடையாது இதில். அது ஒன்று தான் கம்ப்ளைண்ட்டு. சிங்க்ரோமஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் கொடுக்கல என்ன எனக்கு தெரிஞ்ச. அதே மாதிரி கீர் கொஞ்சம் லைட்டாக டைட்டாக இருக்குது ப்ரோ. இதில் வந்து நான் நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்குறேன்னா இது ஒன்று தான். மித்தபடிக்கு வண்டியில் வந்து குறை சொல்கிறதுலாம் எதுவும் இல்லை. வண்டி வந்து ஃபுல்லாக வெயிட்டாக கொடுத்துருக்குறாங்க. ரேட்டும் நல்லா வெயிட்டாக இருக்குது. அவ்வளோதான். எடுக்கணும்னா துணிஞ்சு எடுங்க, நல்லாயிருக்கும். 4 வீல் டிரைவ் ஆஃப் பண்ணிட்டியா? ரோட்டில் போகும்போது 4 வீல் டிரைவ் ஆஃப் பண்ணிடுங்க. அது ஆனில் போகாதீங்க. ஏன்னா ரோட்டில் போகிற ஸ்பீடில் வந்து பிரேக் அடிச்சோம்னா அது வந்து முன்னாடி போகிற சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இன்ச்சு சாப்பிட்டு தான் நான் இருக்குன்னு பிரேக் அடிக்கும் போது வந்து அதில் உள்ள பல்லெல்லாம் கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மற்றபடிக்கு எதுவும் ஆகுது. கம்பெனிக்காரரே ஓட்டுக்கணும்னு தான் சொல்கிறாங்க. ரோட்டில் போகும்போது என்ன பண்ணுறோம், 4 வீல் டிரைவ் 2 வீல் டிரைவே போதும். அதனால் ரோட்டில் ஓட்டமாக மேக்ஸிமம் வந்து 4 வீல் டிரைவ் ஆஃப் பண்ணிடுங்க. 2 வீல் டிரைவ்லேயே போவாங்க, நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் வந்து ட்ராப் ஆகாது ப்ரோ. ஓகே ப்ரோ, அவ்வளோதான். நானும் போகலாம், அப்படியே கிளம்புறேன். போய் ஒரு டீ ஒன்று சாப்பிட்டுட்டேன்.
அப்படியே நான் வீட்டுக்கு போகிறேன் ப்ரோ. நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை டைம் விஷயம்.